இன்னைக்கு அந்த பஸ்ல போயிட்டு வரும்போது பேசுனாங்களா 2 பேரும். ஆமாம், நானும் பின்னாடி கேட்டேன். சீட்ல நம்ம பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தாங்களா 2 பேரும். நான் அதை கவனமாக தான் கேட்டு வந்தேன். கேட்டீங்க? இப்படியெல்லாம் நாட்டில் நினைச்சா சிரிப்பு தான் வருது இன்னுமே. இப்படியெல்லாம் இருக்குமா? அதான் மூட நம்பிக்கை. இதையும் செய்வாங்களா? இதையும் செய்வாங்களா? இப்படி சொல்றாங்க. அது படிச்சாலும் படிக்காத ஆளும் இல்லை, படித்து நல்லா டீசெண்டாக இருக்கிறாரு. அந்த மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு பாவம்னு கேட்டு வந்ததுக்கு இந்த மாதிரி சொல்கிறாரு பாருங்க. அவங்க சொந்தக்காரர் தான். நம்ம நீங்கள் சொல்லுவாப்பா, என்ன சொன்னார்? நீ கரெக்டாக சொல்லுவாப்பா. இப்போ என்ன சொன்னார்னா, அவர் வந்து இந்த செத்தவங்களுக்கு என்ன, செத்தவங்களுக்கு ஆத்மா திருப்தி அடையாம வேணுங்கிறதுக்காக திதி கொடுக்கணுமா? திதி கொடுக்குறாங்கல்ல, அந்த திதிக்கு சாப்பாடு நம்ம இதுலையெல்லாம் சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சு போட முடியல அவங்களுக்கு. நிறைய பேர்த்துக்கு செஞ்சு போட முடியல. எனக்கு வீடு வாசல்லாம் கட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நிலைமையில் நான் இருக்கேன், ரொம்ப செலவு பண்ண முடியாது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ரொம்ப நொந்து போய் கேட்குறாங்க. ஏன்னா குழந்தைகள்லாம் ஸ்கூலில் படிக்குது, எல்லாம் செலவு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து கையில் காசு இல்லை, கடன்பட்டு தான் செய்யணும். இந்த திதி செய்கிறதுக்கு அவ்வளோ செலவாக அப்படிங்கிறாங்க. அதுபோக ஐயரை கூப்பிட்டு வந்து செய்யணும். இந்த ஐயர் கூப்பிட்டு வந்தெல்லாம் செய்கிறதுக்கு என்னால் முடியாது. அவங்க 10,000 20,000 கேட்குறாங்க. அதனால நம்ம அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு சப்பாத்தி கள்ளி இருக்குல்ல, சப்பாத்தி கள்ளி அதை வெட்டி 6 அடி இருக்கும் தரையில் போடுறாமா. சப்பாத்தி கள்ளியை அதை அப்படியே களி வெட்டி அப்படியே போடணும். போட்டு அதில் இவன் தாள் பிறண்டு எந்திரிக்கணுமாமா. பிறண்டு இந்த இவர் சொன்னவர் வந்து எந்திரிச்சா அந்த ரத்தமெல்லாம் வந்து முன்னோர்கள் நத்திரம் போய் வந்துருவாங்க. அதான் அவங்க முன்னோர்கள் வளர்த்திருப்பாங்கல்ல, அதனால அவங்களுக்கு வந்து அந்த ரத்தம் வந்துருச்சுன்னா இவங்களுக்கு அது புண்ணியமா போகுமாமா. அந்த இதெல்லாம் போயிருமா, தீதையாதுக்கு சரியா போயிருமா. செய்யாதுக்கு இது செஞ்சுட்டா உனக்கு நிவர்த்தி ஆயிரும். இதை செய்ய அதை செய்ய முடியலன்னு சொன்னால் இதை செய்ய அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எந்த நாட்டில் நடக்குது, எப்படி நடக்குது? என்னமோ 2 பேர் பேசிட்டு வந்தது தான் நம்ம என்ன கேட்டுக்கிட்டே தான் யோசனை பண்ணிட்டு வந்தேன். இப்படியும் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன அந்த படி பக்கத்துக்கு வந்தவங்க எட்டி உதச்சிருவேன் வண்டி ஓட அந்த அளவுக்கு எனக்கு ஆத்திரம் இருந்தது. படித்தாள் இதுக்கு டீசெண்டாகவும் இருக்கிறாரு, நல்லா ஒரு ஆஃபீஸ் லெவலில் வேலைக்கு போகிறவராக இருக்கார். இந்த மாதிரி வந்து இது எப்படின்னா, குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆளு தான் இந்த மாதிரி செய்வாங்க. ஏன்னா வெளியுலகமே அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா, ஆனால் படித்தவராக இருக்கிறாரு, எல்லா வேலையும் ரொம்ப இருப்பாராட்டிருக்குது. பார்த்தா டீசெண்டாக இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்களா? அதையும் அந்த ஆள் கேட்டுக்கிட்டு அந்த ஆள் கேட்டு அழுகிறாரு. அழுகல, அதைத்தான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு அழுகிற மாதிரி, அந்த அளவுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்குறாரு. பண்ணி இவர் எச்சா அவரே நொந்து நூலாகி வர்றாரு. அவர்கிட்ட எச்சா வந்து இவர் எச்சா கஷ்டப்படுங்க அப்படிங்கிற மாதிரி நொந்து நூலாகட்டுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு இல்லையா? ஆனால் இந்த காலத்தில் அதை ஏன் செய்வானா? அதைத்தான் பாருங்க, சப்பாத்தி கள்ளி மேலே படுக்க வச்சு அந்த படுத்து பெறலறதா உடம்பூரா இந்த முள்ளு குத்தணுமாமா. குத்தி ரத்தம் வெளியே இருக்கா புண்ணியம் கிடைச்சிருமா? புண்ணியம் கிடைக்கும். ஆமாம், பாரு. அதுக்குத்தான் நான் சொல்கிறேன், தள்ளி நான் படி பக்கத்தில் மட்டும் உட்காந்துருந்தான்னு வையே, எட்டி ஒரே உதை அவர் கேட்டு அவர் மேலே என்னை பார்க்குறாரு, என்னை பார்த்து சிரிச்சுட்டு போனார் லைட்டா. நான் என்னதான் நம்ம இதை பற்றி பேசுனேன், என்ன அதை பேசுறதுக்கு என்ன இப்படிமா செய்வாங்க அப்படிங்கிறது நான் செய்யறானோ செய்யல எனக்கு தெரியல. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க பேசிட்டு வந்தது மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. அவன் சொன்னா கேட்குற மாதிரி ஆளுன்னு மாதிரி தான் தெரியுது. அந்த மாதிரி அவரு படிப்பறிவு இல்லாத ஆளு கூட உட்காந்த ஆள், படிப்பறிவு இல்லை, பாவம் அப்புறாணியா இருக்குது பார்த்தாலு. இந்த மாதிரி இவர் வந்து சொல்றது வந்து எப்படின்னு தெரியல. எதுக்கு இந்த மாதிரி சொல்றாங்களோ, எப்படி எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லையே இந்த மாதிரி. எல்லாம் உலகத்திற்கு கஷ்டம்னு போனா கள்ளிச்செடியை கட்டி பிடிச்சி தூங்குறதா அவர் சொன்னது. நான் இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. கஷ்டம்னு போனால் கள்ளிச்செடியை கட்டி பிடிச்சி தூங்கி புரண்டதுன்னா அந்த கஷ்டம் போயிடுமாமா. அதில் இருக்கிற அந்த கள்ளி முள் இருக்குல்ல, அதெல்லாம் குத்தி அந்த ரத்தம் வந்துடுச்சுன்னா அதுக்கு உடம்புல கஷ்டத்தை எடுத்துருமா. கஷ்டம் எடுத்துட்டு இந்த பெரியவங்க ஆசீர்வாதம் இப்படி கஷ்டப்படுறாருன்னு சொல்லி இப்படியும் பேசிட்டு இருப்பாங்க. எந்த லோகத்துல இருக்காரு கேள்விப்பட்டது, எந்த லோகத்துல அவங்க இருந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் இந்த மாதிரி ஒருத்தர் பேசிட்டு வந்தா அப்படிங்கிறத. சரிங்களா?